காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள மீதி பிணை கைதிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இஸ்ரேல் நாட்டின் டெல் அவீவ் நகரில் மக்கள் மாபெரும் போராட்டம் நடத்தினர். அதே நேரத்தில் ஹமீபா சதுக்கத்தில் மற்றொரு போராட்டக் குழு அந்நாட்டு அரசுக்கு எதிராக பேரணி நடத்தியது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. אני קורא מכאן לראשי המדינה הזו. הלוואי. הוא פוליטיקאי, אני לא מקבל ממנו הוראות. אז ממי אתה רוצה הוראות? ארצנו ארץ. கிறிஸ்து பிறந்ததாக கூறப்படும் பெத்லஹேமில் பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்கள் வழக்கமான கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு பதிலாக மெழுகுவர்த்தி ஏந்தி பாடல்கள் மற்றும் அமைதிக்கான பிரார்த்தனைகளை நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதிகளில் உள்ள மக்கள் தொகையில் 2% பேர் கிறிஸ்தவர்கள். இந்த நிலையில் வழக்கமாக வைக்கப்படும் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரங்கள் இந்த ஆண்டு வைக்கப்படவில்லை. அதற்கு பதில் காசா மக்களுக்கு ஆதரவாக வித்தியாசமாக கிறிஸ்துமஸ் தினத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ தாண்டியுள்ளது. மேலும் 53,000-க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் காசாவில் 390 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 734 பேர் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் குறித்து வலியுறுத்தவில்லை என்று அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். நெத்தன்யாகுவுடன் நீண்ட நேரம் பேசியதாகவும், ஆனால் அது தனிப்பட்ட உரையாடல் மட்டுமே, போர் நிறுத்தம் பற்றி பேசவில்லை என்றும் பைடன் குறிப்பிட்டார். காசாவில் அதிகரித்து வரும் உயிரிழப்பு மற்றும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து கவலை தெரிவிக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தனது ஆதரவையும் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்தக் கோரி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமெரிக்கர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது போர் குறித்து கவலை கொள்ளாமல் நியூயார்க்கில் வழக்கமான கிறிஸ்துமஸ் வியாபாரங்கள் நடந்து வருவதை போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.